Hello dear students, friends, welcome. In the video 10th science public exam சென்டம் மார்க் டாஸ்க் கொஸ்டின் வீடியோ 1 நம்ம சேனலில் இன்னைக்கு இருந்து சயின்ஸில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு சென்டம் மார்க் டாஸ்க் கொஸ்டின் வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். இது சயின்ஸுக்கு மட்டும் இல்லை, மேக்ஸ், சோசியல், தமிழ் அனைத்து பாடத்திற்குமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இன்னைக்கு டாஸ்க் கொஸ்டின் 1 யூனிட் 1 இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் மோஷன். இயக்க விதிகள் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். பொதுத் தேர்வுக்கு அதிகமான வினாக்கள் தொடர்ச்சியாக வந்து உள்ளக்கூடிய பாடம் தான். பொதுத் தேர்வுக்கு இந்த பாடத்திலிருந்து ஒரு 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் ஒரு கேட்டகரியும் கேட்டுக்கிட்டே தான் வர்றாங்க. ஸோ முழுமையாக இந்த பாடத்தை நம்ம படிக்கணும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பாடத்தில் புக் பேக்கில் 10 2 மார்க்ஸ் இருக்குது. மிக முக்கியமான வினாக்கள் என்னன்னா, நிலைமம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், நீட்டினுடைய 2ஆம் விதியை மட்டும் எழுதணும், திருப்புத்திறன் தத்துவம், பிரின்சிபல் மொமெண்ட். அது இல்லாமல் கிரிக்கெட் வீரர் பாலை கேட்ச் பண்ணும்போது ஏன் கையை பின்னோக்கி இழுக்கிறார், நிறை எடை வேறுபாடு, வாட் இஸ் யர் ஃபோர்ஸ், அதனுடைய டைப்ஸ், விசை என்றால் என்ன, அதனுடைய வகைகள். அதெல்லாம் இந்த பாடத்தில் 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் பார்க்கணும். புக் பேக்கில் 4 ப்ராப்ளம் இருக்குது, கம்பல்சரியாக பார்க்கணும். நீங்கள் சென்டம் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் படித்தா சான்சஸ் கிடையாது. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 2020 ஃபஸ்ட்டு எக்ஸாம் நியூ சிலபஸில் சப்ளிமெண்ட் எக்ஸாமில் புக்கில் தான் ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டாங்க. பற்சக்கரங்கள் குறிப்பு வரைக, ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் கியர்ஸ். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை சயின்ஸை பொறுத்தளவுக்கு நாங்கள் புக்கினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். இது அல்லாமல் வேறு என்ன சார் இதில் புக்கில் கேட்க போகிறாங்கன்னா, ப்ராப்ளம் கேட்பாங்க. டேபிள் 1.1 தொகுபயன் விசை, டேபிள் 1.2 அப்பரண்ட் வெயிட் தோற்ற எடை, இந்த 2 டேபிளை வச்சும் கிரியேட்டிவாக 1 மார்க்கும் கேட்கலாம், 2 மார்க்கும் கேட்கலாம். இது அல்லாமல் 5 மார்க் 4 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிலைமம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், வாட் இஸ் எனர்ஜியா, அதோட டைப்ஸ் கேட்கலாம். நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் 3 இயக்க விதிகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது கேட்கலாம். நியூட்டனுடைய செகண்ட் லா மட்டும் எழுதி F=ma அப்படிங்கிற நம்ம டெரைவ் பண்ணணும், இந்த கேள்வி கேட்டே வராங்க. உந்தமாரா கோட்பாடு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இந்த கேள்வியுமே கேட்டிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், பொது ஈர்ப்பியல் மாறிலி, முக்கியமான கொஸ்டின் இந்த கேள்வி. அதோடைய அப்ளிகேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார் ராக்கெட் ஏவுதல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, இது அப்பப்போ தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கும் போது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த பாடத்தில் புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. அது இல்லாமல் இம்பல்ஸ், கனத்தாக்கு விசை என்றால் என்ன, அதனுடைய வகைகள் கேட்குறாங்க, பயன்பாடுகள் கேட்குறாங்க. ஸோ இந்த 1ஆம் பாடத்தில் நான் சொல்ல கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணுங்க. முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுங்க. நாங்கள் 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எல்லாம் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்கோம். வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அது இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 10th சயின்ஸில் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். அதற்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வேணும், கடின உழைப்பு வேணும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. 10th சயின்ஸில் சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்து மேக்ஸுக்கு போடுவோம், சோசியலுக்கு போடுவோம், தமிழ் பாடங்களுக்கு நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து டாஸ்க் வீடியோக்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10th யாரெல்லாம் உங்கள் ரிலேட்டிவ் படிக்கிறாங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.